கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்ஷுமா என்ன வீடியோ? ஹேர் டிப்ஸ். ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்ககிட்ட கேட்குறது ஹேர் டிப்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம சொல்லாத ஒரு கமெண்ட்டை கேட்குறீங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். கேட்குற கமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ போடுவோம். அதிகமாக வீடியோ போடுறது கிடையாது. ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வேணால் போடலாம். சும்மா எல்லாத்தையும் எதுக்கு போட்டுட்ருக்குன்னு போடுறதுக்கு டைம் இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் இந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறது. ஸோ என்ன பண்ணுறது திக்ஷு, ஹேருக்கு நீ ஏதோ பெருசாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், இன்றைக்கி வந்து தீக்ஷு வந்து டான்ஸு பரதநாட்டியம் ஆடிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் பரதநாட்டியம் வந்து கிளாஸ்க்குலாம் பாப்பா போனது கிடையாது. ஸ்கூலில் வந்து நாளைக்கு யோகா டேல, அதனால் இன்டர்நேஷ்னல் யோகா டேன்றதுனால இன்றைக்கி டான்ஸ் வச்சாங்க. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ஆட தெரியாது. பட் இருந்தாலும் பேர் சொல்லிட்டாங்கன்றதுனால சரி ஓகே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு 2 நாள் தான், 2 days. அட்வான்ஸ் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே. இன்னொன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு யோகா டே அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸும் ஆடிட்டே இருக்கும் போதே யோகாவும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி போன வருஷமும் வச்சாங்க, இந்த வருஷமும் இருக்குது. ஆனால் என்னென்னா டக்குன்னு 12th ஒரு அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. அந்த அக்கா தான் எப்போவுமே ஆடுவாங்க. 12th இப்போ போயிட்டாங்க. அதே மாதிரி 11th ஒரு பொண்ணு வேணும்னு கேட்கும் போது டக்குன்னு என் பேர் தான் வந்தது. என் பேர் தான் நல்லா தெரியும், இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவான்ற மைண்ட் செட்டில் என் பேரை கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், மிஸ் நான் வந்துட்டு எனக்கு பரதநாட்டியம் வந்துட்டு 0 நாலேஜ். சுத்தமாக எனக்கு பரதநாட்டியம் தெரியாது. நான் ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஈஸியாக இருக்கிற ஸ்டெப்பாக இருந்தால் தான் போடுவேனே. நான் வெஸ்டர்ன் டான்ஸ், ஃபோக் டான்ஸ்னால் ஓகே, ஆனால் கிளாசிக்கல் சுத்தமாக எனக்கு வராது. நான் அதை சொல்லிட்டேன். நான் வந்து சும்மா ட்ரை தான் மிஸ் பண்ணுவேன். அதனால வீட்டுக்கு நான் ரூம்குள்ளே ஆடுற பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸர்லாம், இந்த கிளாசிக்கல் டான்ஸர் பாத்ரூம் சிங்கர்னு பாரு, ரூம் கிளாசிக்கல் டான்ஸர். நான் வெளியெல்லாம் போய் ஆட மாட்டேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு வராது மிஸ். வேணும்னா நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், வரலன்னா நான் வரல மிஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் ஆடிடுவம்மா, நீ ஆடிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன் பேர் கொடுத்துன்றாங்க. இன்சார்ஜ் மிஸ் என்னென்னா, நீ ஆடிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் பரவாயில்ல தீக்ஷனியாவே சொல்லுங்கள், நான் அவளை மேனேஜ் பண்ணிப்பான், ஆடிடுவா அப்படின்ட்டு. அவங்களும் கான்ஃபிடென்ட் வச்சுருந்தாங்க. எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு கிடையாது, எனக்கு ஆட தெரியாமல் போய் ஆடி அந்த டான்ஸ் சொதப்பிடுச்சுன்னா அதுதான் பிரச்சனை. அதனால வந்து ஷார்ட்ஸா போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா? ப்ராப்பராலாம் வராது, ப்ராப்பர் பரதநாட்டியம் கிடையாது. பட் ஆனா ஏதோ ஆடி இருக்காங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஸோ எப்படி ஆனாங்கன்னு சொல்லுங்க சரியா? அது மாதிரி ஏதோ காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு காய வச்சுட்டு டான்ஸ் அவசரமா தலைக்கு குளிச்சுட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் கிளாசிக்கல் ஆட போகிறேன்றனால நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் டைம் ஆயிடுச்சு எனக்கு. இல்லை ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து இவர் கிளம்பின உடனே வேகமாக கிளம்பிட்டு அந்த பாப்பாவும் வந்துட்டாங்க. அந்த 11th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாப்பாவும் வந்துட்டாங்க. 12th ஸ்டூடெண்ட்டா அந்த பாப்பா வந்தோடனே இவளையும் பாப்பாவையும் இந்த பாப்பாவையும் அந்த பாப்பாவையும் 2 பேரையும் கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணுற ஸ்கூல்லன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணோம்னா, நாங்கள் வந்து நம்ம டிரைவர் அண்ணனை வர வச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டா நம்ம இங்கே ஸ்கூலுக்கு வந்துட்டு டான்ஸையும் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து நான் கிளம்பிடலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குன்ற பிளானில் நான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ளே இவங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் நானே குளிக்க ஆரம்பித்தேன். செம்ம தலை ஈரும். சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே தலையை கட்டிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு ஆன் தி வேல இருக்கும்போதே வந்து என் ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு பாப்பா டான்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு, ஐயோ நேரில் பார்க்கலையே அப்படின்ட்டு. பட் வீடியோ மட்டும் இருந்தது, வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு, நான் பார்க்கணுன்றதுக்காக. நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. தூரமா தான் நின்று பார்த்துருக்கோம். தூரமா நின்று தான் பார்த்துருக்க முடியும், கண்ணால பார்த்துருக்க மாட்டாங்க, வீடியோ தான் எடுத்திருப்பாங்க. ஆமாம். ஆக்சுவலி என்னன்னாங்க, டு பி ஃப்ராங்க் உண்மையை சொல்ல போகணுன்னா, இது வரைக்கும் பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அந்த கேமராவில் மானிட்டரில் நான் பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அது என்னமோ தெரியல, இத்தனை வருஷம் எனக்கு பழகி போயிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க, ஒரு அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா கீழே நின்று ஒரு 10 பேர் கிளாப் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு பர்சனாக நான் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எப்பவுமே சரி, பாப்பாவை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா அதில் நான் ஒரு பர்சனாக நின்று பார்க்கணும், கிளாப் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப என்கரேஜ் பண்ணணுன்றதுல ரொம்ப ஆசைப்படுவேன் நான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டான்ஸ் தான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல திக்ஷு. இல்லை ஆக்சுவலாக இதுக்கு பேரண்ட்ஸ் அலோட் கிடையாது, பேரண்ட்ஸ் வரக்கூடாது. ஆமாம். ஆக்சுவலாக வந்துட்டு
அம்மாவையும் அப்பாவையும் விட்டதுக்கு காரணம் என்னன்னா நான் ஷூட்டுக்கு வரதுனால விட்டாங்க. இல்ல நான் ஷூட்டுக்கு போல நான் அங்கதான் இருக்க போறேன்னா பேரண்ட்ஸ் அலோடு கிடையாது. ஆக்சுவலா என் கூட ஆடின அக்காவோட பேரண்ட்ஸ் கூட யாருமே வரல. அந்த அக்கா மட்டும் தான் வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பேசிக்காவே வந்துட்டு நார்மல் செலப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலப்ரேஷன், இல்லை ஏதாவது ஆனுவல் டேக்கு தவிர்த்து மீதி என்ன செலப்ரேஷனாக இருந்தாலும், ரிப்பப்ளிக் டே அதெல்லாம் ஓகே, கிராஜுவேஷன் டே, இந்த 3 செலப்ரேஷனை தாண்டி என்ன செலப்ரேஷன், பொங்கல் செலப்ரேஷன் என்ன வச்சாலும் பேரண்ட்ஸ் அலௌட் கிடையாது. ஆனால் நான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுக்கு வெளியே நின்று பார்த்துருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உண்மையாவேங்க நான் தீக்ஷு வந்து டான்ஸ் பண்றாங்கனாலே நான் வந்துட்டு கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு அங்க செவுரு இருக்கு ஆக்சுவலா. செவுத்துல அந்த ஜன்னல் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க நின்னுட்டு பாப்பா ஆடுற டான்ஸை ஆக்சுவலா அந்த டைமிங் வந்த உடனே ஆப்போசிட் எங்க அக்கா வீடு இருக்கு. ஸோ அங்க போய் ஒன்று உட்காந்துப்பேன். அப்படியே அக்கா வெளியே போயிருந்தாலுமே நாங்க வண்டியை விட்டுட்டு நாங்க வெளியே நின்றுட்டு இருப்பேன். நான் நின்னுட்டு அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த ஜன்னல்ல நின்று நான் பார்த்தாதான் எனக்கு ஒரு திருப்தி. அப்பாடா பாப்பா டான்ஸ் ஆடி முடிச்சிட்டா ஓகே அப்படின்னு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அது பழகி போச்சு, அதனால மாத்திக்கவே முடியல. அது மாதிரி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் நைட் டயர்டுன்றனால ரெடி பண்ணல. ஆமா. ஸோ மார்னிங் எல்லாம் ரெடி பண்ணனால சுத்தமாக கிளம்ப டைம். ஏன்னா நேத்து live நான் actually ஏன்னா பார்க்கும்போது இப்போ 10 o'clock ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃப்ரீயாக போய் பார்த்துருக்கலாம். ஆனால் இது யோகான்றனால மார்னிங் தான் பண்ணணுன்றனால பார்க்க இல்ல முடியல. இன்னொன்னு என்னன்னா, நேத்து லைவ் போகாம இருந்ததுன்னா எனக்கு பாதி வேலை மிச்சமா இருந்திருக்கும். நேத்து எல்லாத்தையுமே நான் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு என்னென்னலாம் வேணுமோ ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இது லைவ் போயிட்டு வந்ததுனால நேத்து அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் போது என்னால சுத்தமா முடியவே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வரதாயிடுச்சு. சரி ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சு. ஹேர் டிப்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் டிப் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேரை ப்ராப்பரா காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எந்திரி சாமி பாத்துக்கோங்க. இதுதான் பாப்பாவுடைய ஹேரு. ஓகேவா, நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. பட் இதான் சில பேர் கேட்குறீங்க. ஸோ இதான் பாப்பாவுடைய ஹேரு. பாப்பாவுக்கு கொண்டை போட முடியாதுங்க, வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலும் ஈரம்லாம் இருந்ததுன்னா செம்ம வெயிட்டா இருக்கும். இது எப்படி மெயின்டைன் பண்றீங்கக்கானா ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 கஷ்டம். தலை வர்றது நான் தானே எல்லாத்துக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல அதிகமாக நான் ஹேர் ட்ரெஸ்ஸர் யாருமே வந்து பாப்பாவுக்கு தலை வார விட மாட்டேன். நானே மோஸ்ட்லி நான் தான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் நான் தான், பர்சனல் ஹேர் ட்ரெஸ்ஸர் நான் தான் மோஸ்ட்லி தலை வாருவேன். ஆனால் இந்த செட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து அண்ணா தலை வார விட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு அண்ணா சுந்தரியில் வந்து சுந்தரியில் மீனாக்கா வாரிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி அவளை ஹேண்டில் பண்ணுறனோ அதே மாதிரியே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ணா இருக்காரு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தலை வருவார். என்ன மாதிரி தான் ரொம்ப பார்த்து பொறுமையாக மெயின்டைன் பண்ணுவார். அதனால எனக்கு ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ மெயின்டைனிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஹேர் ஒன்று எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்துங்க. நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஆக்சுவலி. நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா உங்களுக்கு ஹேர் சின்னதாக இருக்குது பாப்பாவுக்கு மட்டும் எப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கரெக்டாக வந்து நான் ஒரு 8th படிக்கும் போது 7th படிக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா ஹேரை கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா இருந்த முடி தேவையில்லாம நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே கட் பண்ணுவோமே சிசர்ல, அந்த மாதிரி சும்மா சும்மா வளரும் போதெல்லாம் கட் பண்ணி விட்டு எனக்கு ஹேர் க்ரோத்தே போயிடுச்சு. அதோட ஹேரே வளராம போயிடுச்சு. நல்லா வளர்ந்துட்டு இருந்தது முடி, அதனால போயிடுச்சா. ஸோ ஆனால் பாப்பாவுக்கு என்ன பண்ணிடுவேன்னா நான் ஹேர் கட் பண்ணவே மாட்டேங்க. சுத்தமாக ஹேர் கட் பண்ண மாட்டேன். நான் இப்போனா ஒரு ரொம்ப கீழெல்லாம் வந்து குச்சி குச்சா இருக்கு, ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் பாப்பாவுக்கு கீழே அதுவும் லைட்டாக தான் பண்ணுவேன். இந்த டைம் நானே தான் பண்ணி விட்டேன். ஸோ கொஞ்சமாக தான் பண்ணுவேன், ரொம்பலாம் பண்ண மாட்டேன். இவ்வளோதான் பண்ணுவேன் பாப்பாவுக்கு, இவ்வளோதான் பண்ணுவேன். இது மட்டும்தான் ஹேர் கட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம வந்து பாப்பாவுக்கு ஹேர் பிடிக்குன்றது ஒன்று, ரெண்டாவது பாப்பா இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்றதுனால ஹேரை நான் கட் பண்ணவே மாட்டேன். ஓகே ஒன்று. ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. சரி இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாலாம் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. சரி இப்போ இந்த ஹேரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஏதாவது ஹேர் ஆயில் சேல் பண்ணால் கூட எனக்கு செம்மையாக போகும் எனக்கு. ஏன்னா இதை தான் தேய்க்கிறாங்க அதனால தான் ஹேர் நல்லா வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்புவீங்க ஒன்று. ரெண்டாவது எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் ஏதாவது ஹேர் ஆயில் கொடுத்தா கூட இதுதான் நான் தேய்ச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. ஸோ கண்டிப்பாக நானும் பண்ணலாம். பட் அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து நான் சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு பிஸ்னஸ் அப்படி அது வழியில் பிஸ்னஸ் போகுது நம்ம பண்ணலாம்னு நினச்சா கண்டிப்பாக நானும் பண்ணுவேன். பட் ஃபேக் ப்ரமோஷன், ஃபேக் கமிட்மெண்ட் நான் பண்ணவே மாட்டேன். இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் பாப்பாவுக்கு எந்த ஹேர் ஆயிலுமே யூஸ் பண்ணதில்லைங்க. கோகனட் ஆயில் நம்ம வீட்டில் நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா. நார்மலாக ஒரு டைம் நான் செக்கில் எண்ணெய் ஆட்டினேன். ஒரு டைம் தேங்காய் வெலை காய வச்சு அதில் வந்து செக்கில் ஆட்டி எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது அந்த எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா செம்பருத்தி நம்ம வீட்டில் ஒரு டைம் ஞாபகம் இருக்கா, கருவேப்பிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சேனே, ஒரு டைம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நானாவே
கடுஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் கொதிக்க காய வச்சு மருதாணி இதெல்லாம் போட்டு காய வச்சு அது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு அது ஒரு 1 இயர் யூஸ் பண்ணி இப்போதைக்கும் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், அதுவும் காலி ஆயிடுச்சு. ஆனால் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா விவிடி கோல்டு தான். விவிடி கோல்டு தானே இருந்துச்சுமா? பேராஷூட் விவி இல்ல பாராசூட் பேராஷூட் தாங்க. ப்ளூ கலர். இத்தனை வருஷமா நான் பேராஷூட் மட்டும்தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போதான் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான் நான் சொன்ன அந்த எண்ணெய் மருதாணி ரெடி பண்ணது, சும்மா ரெடி பண்ணது. ஓகே, பாப்பாவுக்கு ஒயிட் ஹேர் இருக்கு. ஸோ அந்த ஒயிட் ஹேர் மறையணும் அப்படின்றதுனால சரி ட்ரை பண்ணா மறையும்னு சொன்னாங்கனால ட்ரை பண்ணேன். பட் நிஜமாவே வர்த்தே இல்லை, ஒயிட் ஹேர்லாம் மறையவே கிடையாது. எனக்கு ஹேர் க்ரோத் பாப்பாவுக்கு எப்பவுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பராக தான் இருக்கு. அதனால அது எந்த யூஸுமே இல்லைங்க, விட்டுட்டேன். சரி ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன ஆயில் சொன்னேன்? செக்கில் ஆட்டுறது. அது ஓகே, அது காமன், நம்ம வீட்டில் ஆட்டுற மாதிரி தான். அது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் செக்கில் எப்படி ஆட்டுவீங்க. அது ஒரு டைம் தான் நான் ஆட்டியிருக்கேன், நான் எப்பவுமேலாம் கிடையாது. அது ஒரு டைம் அப்பா வந்து நிறைய தேங்காய் இருந்தது அப்படின்றதுனால அப்பா காய வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோதான். மற்றபடி நான் பாப்பாவுக்கு பேராஷூட் தான் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவோட ஹேருக்குன்னு சொல்லி எந்த மெயின்டைனிங்குமே கிடையாது. நான் இதுக்காக ப்ரமோஷனும் பண்ண மாட்டேன். இதுக்காக எந்த ஆயில் அந்த ஆயில் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் ரெகுலராக நீங்கள் தலையை விரிச்சு விடாதீங்க, ஓகேவா? எப்பவுமே ஓப்பன் ஏர் விடாதீங்க. ஓப்பன் ஏர் விட்டீங்கன்னா ஏர் ஃபால் அதிகமாக ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாப்பாவுக்கு ஷூட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஏர் விட்டுருந்தோம். ஸ்டார்டிங்கில் ஏன்னா சீன் வந்து ஆக்சுவலி அந்த கேரக்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற பொண்ணு, ஆனால் கொஞ்சம் ஹோம்லியான பொண்ணு, ஃப்ரீ ஏர் விடணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு மாதம் 3 மாதம் நாங்கள் ஃப்ரீ ஏர் விட்டோம். நிறைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நாங்கள் ப்ரொடியூசர் மேம் கிட்ட சொல்லிட்டு மேம் ஹேர் சேஞ்ச் பண்ணிடலாம் மேம், ஏன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அதுவும் கேர்ள் வேற பண்ணுறாங்க, எனக்கு அது வேண்டாம் மேம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஹேர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது. பாப்பா ஃப்ரீ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது தாவாணி நல்ல சுடிதார் போடுறாங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீ ஹேர் விடுவாங்க. மற்ற டைமில் ஃபுல்லாக இதே ஹேர் ஸ்டைல்லாம் காட்டுறேன் பாருங்க, இதே ஹேர் ஸ்டைல்லாம் எப்பவுமே போடுவாங்க. நான் அதே மாதிரி இறுக்கமா பின்னுவேன், சும்மா நார்மலாலாம் நான் பின்ன மாட்டேன். இறுக்கமா பின்னாதான் முடி ரொம்ப இறுக்கமாக கொஞ்சம் நல்லா முடி வளரும். இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல growthங்க. எங்க வீட்டு சைட்ல நீங்க யாரும் எங்க வீட்டு சைட்ல யாரையும் பார்த்தது கிடையாது. ஸோ எங்க வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே growth. என் கூட பிறந்த ஒரு பரதேசிக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க பாட்டிக்கு எல்லாம் செம்ம முடிங்க. அப்படி அவங்க எல்லாம் கொண்டை போட்டாங்க, எங்க பாட்டி மூஞ்சி குட்டி மூஞ்சி, அவங்க கொண்டை போட்டாங்கன்னா இப்படி பெருசா இருக்கும், அவ்வளோ முடி எங்க பாட்டிக்கு. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்தவங்களுக்கு, அப்புறம் வந்து என்னோட என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்காங்க எங்க மாமியார் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே எங்க சூப்பர் முடி. எங்க வீட்ல எல்லாருக்குமே நல்ல growth. அதனாலதான் பாப்பாவுக்கும் நல்ல growth. பட் நம்ம மெயின்டைன் பண்றதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை பண்ணீங்கன்னா ப்ராப்பரா வரும். நீங்க ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்காம இருக்கிறது, அப்புறம் இன்னொன்னு வேற மாதிரி எல்லாம் தேய்க்கிறீங்கன்னா வராம போயிடும். கொண்டை போட்டோன்னா கொண்டை போடும்பொழுது முடியோட எண்டில் வந்துட்டு ஃபிஸினஸ் கிரியேட் ஆகும், அதனால அதுவும் போடக்கூடாது. அது வந்து எனவே பாப்பா போட முடியாது, கொண்டை போடுறது ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 1 இயர் ஒரு 2 இயர் பேக் வந்துட்டு ரொம்ப ஃபிஸியாக இருந்தது. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா நிறைய கொண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்போது அதுக்கப்புறம் தான். ஏன்னா அப்புறம் வீட்லேயே தான் இருந்தாங்க, வீட்லேயே ஒர்க் அப்படின்றனால லைஃப் அப்போ கிடையாது, வெறும் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இன்னொன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போது. ஸோ வீட்டில் தான் வந்துட்டு வேலை, வேறு வெளியே போகிற வேலை எதுவும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. வீடியோ எடுக்கணும்னா மட்டும் தான் ஹேர் பண்ணுறது மாதிரி இருக்கும், லைவும் கிடையாது. ஸோ வீட்லேயே இருக்கிறனால, வீட்டிலேருந்து வேலை பார்க்குறனால கொண்டை போட்டு யாரும் பார்க்க போகிறது கிடையாது, வெளியவும் போகிறது இல்லை, வீட்டில் தானே வேலை பார்க்க போகிறோம், பிஸ்னஸ் தானே, வீட்டில் இருந்து தானே பண்ண போகிறோம், வீட்லேயே தானே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய கொண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிறைய ஃபிஸினஸ் வந்துச்சு. நான் அப்பயே போடாதீங்கம்மான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஹேர் ஓகே. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் இருந்துச்சு முடி, இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கட் பண்ணி இவ்வளவுதாங்க இருந்தது. பட் ஆனா இப்ப நல்லாவே எனக்கு வளர்ந்துருச்சு. பட் இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. ஏன்னா நான் கொண்டை போட மாட்டேன், கொண்டை போடாம வந்தீங்கன்னா நல்லாவே ஹேர் growth நல்லா இருக்கும். இதுதான் ஆக்சுவலி இது. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு இந்த இது என்னம்மா, எதுமா அது பேர் என்னம்மா, ஐயோ ஐயோ என்ன பேர், ஓகே ஏதோ ஒன்று மறந்து, ஏதோ ஒரு பூ, செம்பருத்தி செம்பருத்தி பூலாம் போட்டு ட்ரை பண்ணுவோங்க. அது வர்த்து கிடையாது, ஏன்னா அது பிளாக் ஹேர் மாதிரின்னு சொன்னாங்க, ஆனால் அது வர்த்து கிடையாது. அது ஒரு 1 இயர் யூஸ் பண்ணியிருப்போம். சில பேர்
கேட்டீங்க பாப்பாக்கு ஒயிட் ஹேர் இருக்கான்ட்டு. ஆமா ஒயிட் ஹேர் இருக்கு. அதுக்கு நாங்க வந்து நெறைய விஷயம் பண்ணோங்க. எதுவுமே சூட் ஆகல, செட் ஆகல. நாங்க விட்டுட்டோம். இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, மருதாணி பொடி தான் நாங்க போடுறோம். அதே மாரி சில பேர் டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்கன்றீங்க. இல்ல அது வந்து ஒரு ஜெனடிக்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ஒயிட் ஹேர் இருக்கு அப்டின்னும்போது, என் ஃபேமிலில ஒயிட் ஹேர் இருக்குன்னும்போது ஜெனடிக்னு இருக்கு. 2வது இளநரை இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வருது. ஸோ அதனால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அது வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே நெக்ஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க இருக்கிறதுக்கு கருப்பாக்கணுன்றதுக்காக ஒண்ணு யூஸ் பண்ணோம். அது வந்துட்டு ஒர்த் கிடையாது. ஒர்க் அவுட் ஆகல 1 இயர். செகண்ட் இயர் வந்து செக்ல ஆட்டுனது நம்ம யூஸ் பண்ணலாம். அது நல்லதுதான். ஆனா நார்மலாவே நார்மலாவே என்னோட ஹேருக்கு எங்க அம்மா யூஸ் பண்றது பாராஷூட் கோகோனட் ஆயில் மட்டும்தான். இதுதான் உண்மை. யாரும் நம்ப மாட்றீங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து ஹேர் ஆயில் நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து என்னோட ஹேர பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஓகே அப்ப அக்காவோட ஹேர் நல்லா இருக்கு. அப்ப என்னோட ஹேர் வளரணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்கம்மா. அது ஒருவேளை வளராம போச்சுன்னா அது வந்து ஃபேக் கமிட்மெண்ட் ஆயிடும். அதனால ஹேர் ஆயில் சேல் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் நாங்க இன்னொரு மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்து நாங்க வாங்குனோம். அவங்க எப்படி பார்த்தாங்க நம்ம கண்ணுல போய் பார்க்கல. பட் ஆனா மேனுஃபேக்சரிங் தான். அவங்க எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி தான் நமக்கு போடுறாங்க. வீடியோலாம் அனுப்புவாங்க. நாங்க பார்த்துருக்கோம். இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு ட்ரஸ்டபிள் இதுன்னு தெரியாது. வேண்டாம். இத நம்பி வாங்கி யாருக்காவது ஹேர் வளரலன்னா என்ன பண்ண முடியும்? அதனால இத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹேர் ஆயில் பாட்டில் நம்மளோட லோகோலாம் அடிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. பட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளான் இருக்கு. எங்க பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார் வந்து ஹேர் ஆயில் சூப்பரா ரெடி பண்ணுவாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு எங்க அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு பண்ணணும். பண்ணிட்டு வேணா பண்ணலாம். ஏன்னா தங்கச்சிக்கு கொஞ்சம் ஷார்ட் ஹேர். ஆமா. எங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேரு. பாப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு, பாப்பாவுக்கு வளருதா வரலையான்னு பார்த்துட்டு ஆ. பாப்பாவுக்கு வளருதா வரலையான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறகு தான் வந்து திருப்பியும் அத நம்ம பண்ணலாமா, வேண்டாமான்னு யோசிக்கலான்னு இருக்கோம். பட் ஆனா இன்னும் நாங்க கன்ஃபார்மா டிசைட் பண்ணல. ஆக்சுவலி பிளான் இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த ஒரு ஹேர் டிப்ஸ் வீடியோ கேட்டீங்க. ஹேர் டிப் ஒண்ணும் இல்லங்க. ஆனா வந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஜாலியா போகும் உங்களுக்கு. ஆமா. அதான் இல்ல உங்களுக்கு தெளிவா சொல்லணும். டிப்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும். முடியெல்லாம் இப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான். அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறகு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நாங்க 3 ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ல நீங்க என்ன வீடியோ கேட்குறீங்களோ, அந்த வீடியோ தான் நாங்க போட போறோம். ஓகேவா? இது வந்து நீங்க ஹேர் டிப்ஸ் கேட்டீங்க. முடிஞ்சிருச்சு. ஹேர் டிப்ஸ் இதுக்கப்புறம் கேட்காதீங்க. மேபி கேட்டீங்கன்னா, இந்த லிங்க் எடுத்து அனுப்புறேன். செக் பண்ணிக்கோங்க. 1 முடிஞ்சிச்சா? இதுக்கு அடுத்தது நெறைய பேர் கேட்குற விஷயம், "அக்கா நீங்க மேரேஜ்க்கு அப்புறம் உங்க பாஸ்ட் லைஃப்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரலையா? உங்க பாஸ்ட் லைஃப்ல இது எப்படி அவங்க தங்கச்சி வந்து எப்படி உங்ககிட்ட பேசுறாங்கன்ற மாரிலாம் கேட்டீங்க." ஸோ பாஸ்ட் லைஃப் அத பத்தி வீடியோ 1. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா 2வது செகண்ட் பேபி அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ செகண்ட் பேபி இந்த 2 வீடியோ போதும் திக்ஷோ. செகண்ட் வீடியோ. 3வது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர். அக்கா கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸுங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. நீங்கள் என்ன நாங்கள் கேட்குற கேள்விகள்லாம் ஓகே எங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் அது என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இந்த 3 இதுக்குமே வந்து என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்களே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அதுக்கு வீடியோ கண்டிப்பாக கரெக்டாக இன்னைக்கு என்ன 20 திக்ஷுமா 19 இன்னைக்கு டேட்டு 20 அன்னைக்கு டேட்டு 20 21 22 23 அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளியராக சொல்கிறேன். 3 வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் 1, செகண்ட் பேபி பிளான் 1, கொஷின் ஆன்சர் 1. ஓகேவா? 3த்துக்கு எது வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுவோம். ஓகேவா? ஸோ பை. புதுசாக யாராவது நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு அதில் ஃபாலோ வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 1 மில்லியன் சீக்கிரமாக அடிக்க போகிறோம். 60,000 வரும்போது மண்டே வந்துடும் நினைக்கிறேன். மண்டே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது நம்ம பொட்டிக்கில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.